ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சும்மா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பம்கின் சப்பாத்தி. அந்த பம்கின் சப்பாத்தியோடு சேர்த்து ஒரு நல்ல உரைப்பான ஒரு சாம்பார். ஏன்னா பம்கின் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் அதனோட சேர்த்து ஒரு நல்ல உரைப்பான ஒரு சாம்பார். இது ரெண்டும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க பம்கின் சப்பாத்தி, அதாவது பூசணிக்காய் சப்பாத்தி செய்கிறது எப்படி, இதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பம்கினை வந்து பீசஸ் ஆக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இது இந்த மேல் பக்கத்தை மட்டும்தானே எடுக்க போகிறேன் நான். இதனால் ஒரு டேஸ்டான ஒரு சப்பாத்தி இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருதுண்டு. இது இந்த சைடில் இருக்கிற இந்த தோலை மட்டும் அப்படியே ஃபுல்லாக பீல் பண்ணி போட்டு இதை பீசஸாக கட் பண்ணி இதை நாங்கள் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட அளவு வந்து ஒரு கப் பம்கின் எடுத்திங்கன்னா 4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுக்க வேணும். அதுதான் இந்த அளவு, அந்த குவான்டிட்டி வந்து அதுதான். இப்போ நான் ஃபுல்லாக தோலை வந்து நீக்கிட்டேன். அதுக்கு பிறகு இதை சின்ன பீசஸ் ஆக்கிட்டு நாங்கள் இதை பாயில் பண்ண வைப்போம். பம்கின் வந்து இப்போ சீசனாக இருக்கும் சில நேரத்தில். அப்போ பம்கினை வச்சு என்ன செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பேனில் இந்த பீசஸை போட்டு நல்ல வடிவாக இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு இதை அவிக்க வேணும். இப்போ இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதை பாயில் பண்ணி எடுப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி அவிய விடுகிறேன். ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ண போகிறோம் பாருங்க. நல்லா ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பார்த்தீங்களா? இப்போ எங்களுடைய இந்த பியூரே வந்து ரெடி ஆகுது. அதில் ஒரு கொஞ்சமாக அதில் எப்படி தண்ணித்தன்மையாக இருந்ததுண்டா பரவாயில்லை. என்னென்னா நாங்கள் இது இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ எந்த ஒரு கட்டியுமே இல்லை. இதை நல்ல வடிவாக வலித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ எங்களுடைய இந்த பம்கின் பியூரே வந்து ரெடி ஆகிட்டு அதை வந்து நான் ஒரு கிளாஸில் எடுக்கிறேன். இது வந்து என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பாக நான் எடுத்துருக்கிறேன். எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் பம்கின் பேஸ்ட், அந்த 1 கப் பம்கினுக்கு 4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்குறேன்னா. சரிங்களா? இது 1 கப், சரியா? 1 கப் இவ்வளோ தான் நமக்கு தேவை. இந்த 1 கப்புக்கு இங்கே நான் இதே கப்பால் 4 கப் எடுத்துருக்குறேன். இதை அப்படியே இந்த மாவோடு சேர்த்து கலக்க வேணும். கலந்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் 1 ஸ்பூன் சுகர், சீனியும் சேர்த்துக்கொள்கிறோம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இந்த சீனி போடுற நேரத்தில். ரெண்டையும் போட்டுட்டு கையை நல்ல வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். இந்த பம்கின் வந்து இந்த மாவில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த மாவோடு சேர்த்து பிரட்டி கொண்டிருக்கும்போது லைட்டான சூடான தண்ணி சேர்க்குறேன். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே நாங்கள் உப்பும் சீனியும் தான் சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் ஸ்டிக்கி, இதை ஒட்டுற தன்மையாக இது இருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டாக பொங்கி வந்து டேஸ்ட்டாக இப்படி வரும். இது ஒரு ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தன்மைக்கு இதை எடுக்க வேணும். குளிர் இல்லாமல் ஒரு இளம் சூடான தண்ணியில் புரட்டிக்கொள்ளுங்க. ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பிசைகிறேன்னு பாருங்கள். இப்போ நல்லா இது ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த எண்ணெயை சேர்த்து பிசைகிற நேரத்தில் இது
கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொண்டா காணும். அப்படியே இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு இதை மூடி ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை நாங்கள் வைக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த எண்ணெயை போட்டோன்னே கையில் ஒட்டலை. பார்த்தீங்களா, இதை நல்லா அப்படி பிசைஞ்சு கொள்ள வேணும். திரும்ப அந்த மா சேர்த்து நாங்கள் சப்பாத்தி உருட்டுற நேரத்தில் அது கணக்காக வரும். பார்த்தீங்களா, எங்களுடைய இந்த சப்பாத்தி மா வந்து ரெடி ஆகிட்டு. ஆனால் இதை ஒரு துணி போட்டு மூடிட்டு 10 மினிட்ஸுக்கு வைப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டது. நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ இதை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து வெளியில் எடுத்ததுக்கு பிறகு ஒரு தடவை நல்ல வடிவாக இதை ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துட்டு இதில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ரொட்டியும் செய்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ ஈக்குவல் துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நாலு துண்டு வந்திருக்கு. அதையும் பாதி பாதி ஆக்கி விடுவோம். இப்போ ஒவ்வொன்றையும் ஒரு பூலாக உருட்டி வச்சுக்கொள்வோம். ஒவ்வொன்றும் ஒரு பூல். இதில் இந்த மார்க்ஸ் வராத மாதிரி இதை உருட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்படியே இப்போ நான் இந்த பூல் பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்கள். நான் எடுத்த அந்த அளவின் படி 8 சப்பாத்தி செய்கிற மாதிரி வந்திருக்கு எனக்கு. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ எடுத்துட்டு இதை கொஞ்சமாக பேஸுக்கு கொஞ்சமாக மா போட்டுட்டு இதை சப்பாத்தி உருட்டுற மாதிரியே அப்படியே உருட்டி கொள்ளணும். அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அது வார மாதிரி ஒரு தடவை உருட்டி கொள்வோம். இது அந்த லேயர் மாதிரி நல்லா பொங்கி வரக்கூடிய மாதிரி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக அந்த சப்பாத்தியை நாங்கள் ஃப்ளாட்டாக்கி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்ல வடிவாக அப்படி தட்டையாக தட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலால் ஆயில் பூசிக்கொள்கிறோம் பாருங்கள். ஃபுல்லாக அந்த முழு சப்பாத்திலையும் படுகிற மாதிரி இந்த ஆயிலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வேணும். நீங்கள் சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுண்டா கீழே கொஞ்சம் மா போட்டுட்டு அதை அப்படியே தட்டி எடுங்க. இது ஃபுல்லாக இதில் அப்படியே ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பக்கத்தில் நாம் கட் பண்ணி கொள்ளணும். ஒரு பக்கம் சரியாக சென்டர் வச்சு ஒரு பக்கம் கட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி கொண்டு வர வேணும். இப்படி செய்கிறதுனால அந்த லேயர் மாதிரியான அமைப்பு உங்களோட சப்பாத்தியில் வரும். அப்படியே ஆயில் உள் பக்கத்தில் இருக்குது. அப்படியே ரவுண்டாக ரோல் பண்ணி கொண்டு வர்றோம். ரோல் பண்ணி வந்துட்டு இந்த பெரிய பக்கம் வந்து பொட்டமில் இருக்கிற மாதிரி இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ண வேணும். பார்த்தீங்களா, இப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்ப மாவை போட்டு இதை ஒரு தடவை தட்டி கொள்ளணும். இது ஒரு மெத்தட். இதை அப்படியே செஞ்சுட்டு இதில் எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். இனி அடுத்த பூல், இந்த அடுத்த பூலை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அடுத்த பூலையும் அதே மாதிரி ஃப்ளாட்டாகி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ அடுத்த முறை எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது வந்து நாங்கள் கட் பண்ணி போட்டு எடுத்தது. செகண்ட் டைப், எந்த டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டைப் மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இதுக்கும் நான் ஃபுல்லாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்படி ஃபுல்லாக
ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு இதை இப்படியே மடித்து கொண்டு வாங்க. அப்படியே நீளமாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்து விட்டுட்டு இதில் ஒரு நுனியில் இருந்து இதை அப்படியே சுற்றி கொண்டு வரணும். இப்போ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் டக்குன்னு செஞ்சிடலாம். புரியுதுங்களா? எந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சாலும் அது அந்த லேயர் வாரது சேமாக தான் வரும். அது அப்படியே பார்த்தீங்களா? இதை இனி நாங்கள் தட்டி எடுக்க வேணும். இது மாதிரி எல்லா மாவையும் நாங்கள் இப்படி செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தியை தட்டுவோம். இப்போ நான் ஃபுல்லாக இதை உருட்டி எடுத்துட்டேன்னு பாருங்கள். இதை இப்போ நாங்கள் தட்டி கொள்ள போகிறோம். இப்போ ஒரு கொஞ்சமாக அது மாப்பு விட்டுட்டு இதை அப்படியே உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதை ஃபுல்லாக சப்பாத்தியாக தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை நாம் இனி ஒரு சட்டியில் போட்டு சப்பாத்தியை சுட்டு எடுப்போம் பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு காம்பினேஷனாக இது கொஞ்சம் பம்கின் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்றதுனால ஒரு உரைப்பு சம்பல் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதை இப்போ தட்டில் போட்டு ஒரு தடவை எடுப்போம். இப்போ இந்த சட்டி நல்லா சூடாகிட்டு நான் தட்டி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை அதில் போடுறேன். இப்போ இது குக்காய் வருது பாருங்கள். அந்த நேரத்தில் மற்ற பக்கத்துக்கு திருப்பி போடுவேன். திருப்பி போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக இந்த எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் பாருங்க இது அந்த லேயர் வருது பாருங்க. இந்த பபிள் மாதிரி வர்றது தெரியுதா உங்களுக்கு? அப்போ உள்ளே அந்த லேயர் இருக்கும். இப்போ அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா? அப்படியே சாஃப்டாக ரெண்டு பக்கமும் குக்காயி வருது. இந்த பம்கின் சப்பாத்திக்கு ஒரு நல்ல உரைப்பான ஒரு சம்பல் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்ன துண்டாக வெட்டி, உப்பு, எலுமிச்சம்பழம், இங்கே தேங்காய்ப்பு, அதோட செத்தலை மட்டும் வறுத்து எடுத்துருக்குறேன். அப்போ இந்த செத்தலோடு சேர்த்து இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த சம்பளை ஃபுல்லாக அரைச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்கிறேன். அதோட கூட லெமன், ஒரு பாதி லெமன் அதுக்குள்ளே. அதுக்கு பிறகு சின்னனா சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ இவ்வளவையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு விடுகிறேன். இப்போ இந்த சம்பல் ரெடி. ஒரு தடவை டேஸ்ட் பார்ப்போம். இப்போ நான் இந்த சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். உள்ள இந்த லேயர் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதான் அந்த லேயர் வந்திருக்கு. இதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சது. இப்போ இதை இந்த உரைப்பான இந்த சம்பலோட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்பைசியான சம்பளம் அரைச்சிருக்கிறோம். இந்த சம்பளோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா மாசி கூட இந்த சம்பளக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மாசி சேர்க்கலை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உரைப்போட சப்பாத்தியில் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காம்பினேஷன் இஸ் வெரி குட். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா
எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.